ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஜெஜக்ராத் நமஸ்கார். இன்றைக்கி இன்ட்ரோ ஷூட்டே நேற்று நைட்டு நாங்கள் 9 மணிக்கு நாங்கள் சாமிக்கிட்ட போயிருந்தோம். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், நாங்கள் போனது தான் உண்மையாக ரொம்ப ரொம்ப காட் பிளெஸ்ன்னு தான் சொல்லணும். நம்ம போகாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம சாமியை பார்த்துருக்கவே முடியாது. இந்த சைடு ஃபுல்லாகவே கம்மியாயிட்டாங்க. ஏன்னா நிறைய மழை பெஞ்சதுனால எல்லாருமே நைட் டைமில் வர்றவங்க கூட கிளம்பிட்டாங்க போல் இருக்குது. நாங்கள் நல்ல நேரமோ என்னவோ சாமியை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த இடம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக். இது ஹோசூர், அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி ஸ்கூல் கிட்ட இருக்கும். பார்க்குக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த கோவில். கோட்டை மாரியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். எல்லா ஊர்க்காரங்களும் இங்கே தான் அழகு குத்துறது, அதுக்கப்புறம் கங்கணம் கட்டுறது எல்லாமே இங்கேருந்து தான் பார்த்து எல்லாமே பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், இது கோட்டை மாரியம்மன் கோவில். ஓகேங்களா? பார்க்கவே அவ்வளோ கோலாகலமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ரெகுலராகவே எங்களால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேக் சைடு சாமிக்கிட்ட. இது ஃப்ரண்ட் சைடில் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் வான்மதேக்கா ஹஸ்பண்டும் பின்னாடி இருந்துட்டாங்க. நாங்கள் 2 பேர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தோம். சாமிக்கிட்ட எல்லாமே வேண்டிக்கிட்டு 4 பக்கமும் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூஜை இவ்வளோ கோலாகலமாக நடக்குது அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு சாமி இருக்கும். எல்லாருமே அவங்க பாதத்தை அந்த தலையில் இந்த மாதிரி வச்சுப்பாங்க. எங்களுக்கு எட்டாதவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது காலையில் டைமில் சுற்றி கோவிலை சுற்றி வர்ற மாதிரி தான் இது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ சாயந்தரம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்றதுனால எல்லாரையும் ஒரே நாங்கள் எப்பவுமே போகிறோம் இல்லைங்களா, அதே வழியில் எங்களை விட்டுட்டாங்க. நானும் வான்மதி அக்காவும் கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு நாங்களும் வான்மதி அக்காவும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வரல. அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் இன்னும் வரல. சரி அவர் வரட்டும். அதில் பார்க்கும்போது அந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமிக்கிட்ட கும்பிட போகலாம், நீங்கள் போய் கும்பிடுங்க, நான் வரேன் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தது எல்லா இடத்துலையுமே எப்படி இங்கே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஒரு பார்க்கவே அங்கே ஒரு வைப் இருக்குமே. நாங்கள் காலையில் போகும்போது கோவிலுக்கு முன்னாடி கூட எங்களால் போக முடியல. என்ட்ரன்ஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு காமிக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நாகாத்தம்மா, நாக சிலைங்களை எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறது. அங்கே மேலே கரகம் வச்சு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அங்கே பெரிய நாகாத்தம்மா இருக்கும். இது ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக சிலைங்க எல்லாமே இருக்கும். தீச்சட்டி எல்லாமே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதுவே பார்க்க ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த மலையிலுமே கற்பூரம் எல்லாமே ஏற்றிருந்தாங்க. அது சாமிக்கிட்ட எல்லாமே கும்பிட்டுட்டு தீச்சட்டி எல்லாமே எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. பூக்கரகம் எடுத்திருக்காங்க. நிறைய இங்கே பண்ணியிருக்கும்போது அதை நேரில் நம்மளால் பார்க்க முடியலன்றது தான். இப்போ நம்ம ஊருக்காரங்க செய்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் நம்மளால் போய் அவங்க கூட சேர்ந்து நம்மளால் போக முடியும். அதுவே நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இது என்ட்ரன்ஸு. நாங்கள் கோவிலுக்குள்ளே சுற்றி வந்துட்டோம் முன்னாடி. அதுக்கப்புறம் வேப்பிலை, மாங்காய் எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த இடத்துல எல்லாருமே வேப்பிலை எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் உப்பு போடுவாங்க இந்த இடத்துல. போன வாட்டி கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வரும்போது நான் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபெஸ்டிவலில் நான் வீடியோ எடுப்பேன்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. நான் எடுக்க மாட்டேன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் குங்குமம், மஞ்சள் எல்லாமே எடுத்துக்கிட்டு வான்மதேக்கா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்குமே வச்சு விட்டாங்க.
நேற்று கூட நேற்று காலையில் கூட எங்களால் வந்து அந்த திருநூறுக்கிட்ட வந்து எங்களால் வைக்க முடியல. அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு பெரிய ஃபெஸ்டிவலில் நம்ம சாமியை பார்க்கணுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. பட் ஆனால் நான் நினச்சது என்னவோ கண்டிப்பாக அவங்கள நான் பார்ப்பேன் அப்படின்னு தான். இந்த இடத்துல வந்து எப்போவுமே உப்பு கொட்டி வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து உப்பெல்லாம் எதுவும் போடாமல் நீட்டாக எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து வான்மதி அக்கா அவங்களோட ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா அந்த பூவில் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். அந்த கோட்டை மாரியம்மாவை வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இந்த ட்ராயிங் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக கண் மூக்கு எல்லாமே இருக்குன்ட்டு. நான் நேற்று காலையில் வந்து இருந்தோம் பார்த்தீங்களா திருவிழாவுக்கு. அப்போது வரும்போது இது வந்து என்ட்ரன்ஸ் ஓகேங்களா. இந்த பக்கம் வர்றது அந்த ஒரு மரம் இருக்கும். நான் இப்போ வந்து போய் உங்களுக்கும் சேர்த்து வந்து நான் வேண்டிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கும் காமிச்சிருப்பேன். இந்த மரத்தை தான் நாங்கள் வந்து வான்மதி அக்காவும் வந்து விளக்கு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு குறை இல்லாமல். யாரெல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக தான். ரொம்ப வந்து ஒரு கோலாகலமான ஒரு விஷயம். அதோட வைப்பை வந்து கொஞ்சம் கேளுங்களேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நைட் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 மணி ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் வந்து போயிட்டு திருவிழாக்கு போயிட்டு வந்தோம். இது வந்து எனக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து ஜும்கா மேலே இப்போ வந்து கொஞ்சம் க்ரேஸ் அதிகமாகிட்டுருக்கு. எங்கே போனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஜும்கா வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த கிண்ணம் வந்து 2 வாங்கியிருந்தோம், நானும் வான்மதி அக்காவும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஏதாவது காய்ங்க ஏதாவது கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் கூட வந்து நல்லாயிருக்கும். இது வந்து வான்மதி அக்காவுக்காக வாங்கினாங்க. இது வந்து எனக்காக வாங்கினது. இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிஷிக்காக இது வாங்கினது கொடுங்க. இது வந்து கம்மல், ஜும்கா கம்மல். இது வந்து பெரிய பாப்பாக்காக. ஐயோ, இந்த ஜும்கா வந்து வாங்கியிருந்தோம். டிஃபன் பாக்ஸ் எங்கக்கா? இது வந்து ஒன்று வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். இதில் வந்து அக்கா 2 எடுத்துக்கிட்டாங்க, இதில் வந்து நாங்கள் 2 எடுத்துட்டோம். இது எது எடுத்தாலுமே அங்கே வந்து 100 ரூபா. காலையில் எப்படின்னா 150 120 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. ஈவினிங் ஆன உடனே ரேட் வந்து 20 ருபீஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய மழை வந்துச்சு இல்லைங்களா, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இது வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். கம்மியாக தான் நாங்கள் வந்து வாங்கணுமே இந்த வாட்டி, அதிகமாக எதுவும் வாங்க போகல. ஓகே, நாங்கள் வந்து தூக்கம் வேறு வருது.